கேமரா அங்க கேமரா அந்த பக்கம் இருக்கு மேடம், அங்க பாருங்க. அன்பு அன்மாவும் அக்கு ஆன்மாக்களும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உன்னதமான ஆன்மாக்களையும் சிவன்ராஜ யோகத்தின் சார்பாக நன்றிகளையும் வரவேற்புகளையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏவியில் பார்த்த குரு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம். இன்றைக்கி ஆன்மீகத்தை வெறும் புத்தக வடிவத்தில் நம்ம தேடிட்டுருக்கிறோம், தத்துவார்த்தங்களில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆன்மீகத்தை உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற எண்ணம் மாதிரி பல ஆன்மாக்களுக்கு ஒரு தாயா தந்தையா உற்ற தோழனாக இருந்து எல்லாத்தையும் ஜாதி மத மொழி இன வேறுபாடு எல்லாத்தையும் கலைந்து ஆன்மீகத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ ஆத்மன் என்றால் அதை உணர வேண்டும், கடவுள் இருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான ஒரு கோட்பாடுகளுக்கு இணங்கி எல்லாத்துக்கும் அனுபவபூர்வமான ஒரு ஆன்மீகத்தை தரக்கூடிய உன்னதமான ஒரு ஆன்மாவாக எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய சாதாரண பிரஜைகளுக்கும் அதிபதியாக பிரஜாபதியாக ஆன்மீகத்தில் மிக உயரிய நிலையாக இருக்கக்கூடிய நிலைகளை அடைந்து நமக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டும் ஒரு குருவாக உற்ற தோழனாக இருக்கிறார். அந்த ஒரு சிவன்ராஜ யோகத்தின் சார்பாக இங்க அவருடைய ஒரு வழிகாட்டுதலின்படியும் நெறிமுறைகளின்படியும் எந்த ஒரு பிரஜாபதி ரிஷியோகி சொல்வார், ஒரு பெண் ஒரு சமுதாயத்தில் சாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஜென்சி இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிடுறதுங்கிறது வந்து புத்தக எழுத்தாளர்களுக்கு ரொம்பவும் தெரியும். எழுத்தாளர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுங்கிறது வந்து ஜாம்பவான்களுக்கே ஒரு சிரமமான இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை எதிர்த்து சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பல கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சாதனைகளுக்கு பின்னாடி ஒரு தெய்வ சக்தி அவங்களை நின்று ஆட்கொண்டது அப்படின்னாக்கா அதுக்கு மறுக்க முடியாது. அந்த ஒரு தெய்வ சக்தியினுடைய வழிகாட்டுதல் எல்லாருக்கும் இருந்து இதே போல எல்லா பெண்களும் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஜென்சி வந்து ஒரு உதாரணம். விடாமுயற்சியாக இருந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. பொதுவா எழுத்தாளர்கள் வந்து ரொம்பவும் கவரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய தன்மை உள்ளது. அது வந்து ஒரு சின்ன ஒரு இத்தனை ஒளியாண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்ல சுருக்கிற மாதிரி ஒளியாண்டுகள்ல சுருக்கிற முடியாது. பிரபஞ்சம் தன்னை விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதுபோல எழுத்தாளர்களுடைய மனது விரிவடைந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து அடைக்க முடியாது. எழுத்தாளர்கள் யுனிக்கானவங்க. இந்த சமுதாயத்துல வந்து அவர்கள் மற்றவர்களை விட தனித்துவமானவர்களாக இருந்துட்டு இருப்பாங்க எழுத்தாளர்கள், இல்லையா? அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்து கடந்த காலத்துல வாழ்வாங்களான்னா இல்ல. சரி, நிகழ்காலத்துல இருந்தாலுமே அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எதிர்கால சிந்தனைகளாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுகள்ல வந்து புரட்சிகள், மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாத்தையுமே நிகழ்த்தினது வந்து எழுத்தாளர்களுடைய மனம்தான். அந்த மனதை வந்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் இவங்க வந்து எப்படி எழுத்துக்கள்ல கொண்டுட்டு வராங்க. சில எழுத்துக்கள் எல்லாமே எதிர்காலத்தையோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படா சாத்தியம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்தது. அப்பொழுதுதான் வந்து நான் என் குருகிட்ட வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டேன். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் வந்து சொல்லுவாரு, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மனம் இருக்கிறது, அதுபோல நம்மளுக்குன்னு ஒரு மனது இருக்கு. எப்போ வந்து இந்த இரண்டு மனமும் வந்து சந்திக்குதோ அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த எழுத்தாளர்களுடைய மனம் வந்து ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்தினுடைய மனதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் தங்களுடைய செய்திகளை அந்த பிரபஞ்சத்திடம் இருந்து இயற்கையிடம் இருந்து பெறுகிறார்கள்.
அந்த மாதிரி இயற்கையிடமிருந்து அவர்கள் அந்த சக்தி அந்த தகவல்களை பெறதன் காரணமாக தான் அவங்களால ஒரு விதத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே உணரக்கூடிய முடியுது, உள்வாங்க முடியுது. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு புரட்சிகளையும் அவர்களால் ஏற்படுத்த முடியுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு ஜென்சியோடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும், எவ்வளோ கான்ட்ரவர்சியாக அந்த புத்தகங்கள் இனிமேல் விமர்சனத்துக்கு உள்ளானாலும், ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் நின்று அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இனிமேல் இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு பெண் எழுத்தாளர்களுக்கும் அவர் இந்த ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி அவர்களுக்கு நாம் எல்லாரும் வாழ்த்துவோம். இது போல மற்ற அனைத்து பெண்களும் நல்ல முறையில் மேலும் மேலும் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு இந்த சிவன்ராஜ் யோகத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நன்றி முடிச்சுக்கிறேன். குருவேஷ். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற தலைப்புல ஒரு பெண் படைப்பாளியாக அருமை சகோதரி ஜென்சி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதை வெளியிடுற விழாவில் நானும் பங்கேற்கிறங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்ணாக படைப்பாளியாக தயவு செய்து இந்த வார்த்தை வாக்கியங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் மாறணும் அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு பெண் அப்படிங்கிறத ஒரு பெண்ணா சாதிக்கிறது கஷ்டம், ஒரு பெண்ணா வர்றது கஷ்டம் அப்படிங்கிற இடத்தை அடிக்கடி நாம குறிப்பிடும் போதே அந்த இடம் இன்னும் பல தலைமுறைக்கு கடத்தப்படுமோ என்கிற அச்சம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது. இந்த புத்தகத்தை எழுதின ஜென்சி சகோதரி அவர்களை நான் மனசார பாராட்டுறேன். உடைச்சு எழுதியிருக்காங்க. எல்லா வரிகள்லையுமே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும், அவங்க சிறிய வயதுல சர்ச்சில் ஃபாதர் ஹக்மின்னு சொல்லாரு. அதை அடுத்த நாள் உட்காந்து நான் என் சகோதரனோட விளையாண்டேன். அந்த விளையாண்டவை எங்க அம்மா பார்த்துட்டு, அம்மாவா பாட்டியா, அம்மா பார்த்துட்டு அடிச்சாங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கும் போது, அதை எழுதும் போது அதை நம்ம படிக்கிறப்ப உண்மையாகவே அந்த பெண்குள்ள எவ்வளவு விஷயங்கள், ஞாபக சக்தி, முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சகோதரர் குறிப்பிட்டிருந்தாங்க விஷ்ணு அவர்கள், அது மாதிரி 3 வயசுல இருந்து ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு அந்த அறியாத பருவத்துல அவங்க கத்துக்கிட்டது, அவங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும், நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் பெற்றேன். முழுசா நான் கொஞ்சம் வேகமா படிப்பேங்கிறதுனால ஓரளவுக்கு படிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கங்களையும் இன்னும் படித்து முடிக்கணும், இன்னும் கால அவகாசம் தேவை. குறிப்பாக அந்த குழந்தை பற்றி படிச்ச அந்த பக்கங்கள் எல்லா தாய்மார்களுக்குள்ளயுமே ஒரு கண்ணீரை ஏற்படுத்தினுச்சு. இதற்கு முன்னால நம்ம ஒரு ஏவி கூட பார்த்தோம். சகோதரி, நானும் சுகப்பிரசவத்துல பிறந்தவதான். எப்பன்னா பெரிய வயசெல்லாம் கிடையாது, எனக்கு 42 வயசு ஆகுது. என்னுடைய தெருவோட பேரே ஆஸ்பத்திரி தெரு தான். நான் வசிக்கின்ற தெரு பெயரே ஆஸ்பத்திரி தெரு தான். எங்க தெருவிலேயே 7 மருத்துவமனை இருந்த போதிலும் நான் வீட்டுல தான் பிறந்தேன். அதனால வீட்டுல பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது மனசை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர்களுக்காக சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. அதனால அந்த மன வருத்தத்தை நீங்க நிச்சயமா வெளியில வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கருத்துமே மிக ஆழமானது. அதாவது ஒரு சித்தர் உருவுல ஒருத்தர் வந்தாரு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே ஜென்சி சித்தரையும் நாங்க தொடர்புபடுத்துறதே அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கு. சகோதரர் சௌந்தரராஜன் அவர்களோட கூட நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது உண்மையாகவே இந்த விஷயமே ஒரு புதுமையாக இருக்கு. இங்க சாதி, மதம், இனம், மொழி, அடையாளம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதராக இங்க மாறி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க. அன்பு சகோதரி ஜென்சி அவர்கள் மென்மேலும் வளரணும். ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பிரசவ வலி, அந்த வேதனையை மிகவும் தத்ரூபமாக சொல்லி, அந்த வலியை வேதனையை விட அந்த குழந்தையை இழந்த போது ஏற்பட்ட வலி, அந்த வலியை மிக அழகா அதாவது எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம திரைப்படங்கள் பார்க்கறதை விடங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த கேரக்டராவே நாம மாறுறோம். நான் அதான் சகோதரிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை வாசிக்க அந்த கேரக்டரா நம்ம மாறுவோம். அப்படி இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்கு. அவர்கள்ட்ட நான் கேட்டேன், இது எத்தனாவது புத்தகம்னு. இதுதான் என்னுடைய முதல் புத்தகம் என்று கூறினார். முதல் புத்தகத்திலேயே இவ்வளவு திறமையான ஒரு பெண் எழுத்தாளரை
பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மென்மேலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அதனால தயவு செய்து இப்ப கூட அண்ணன் ஒருத்தர் பெண் எழுத்தாளர் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் முதல்ல கூப்பிடணும், ஆண்களை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு கோபம் வேற ஏற்படுத்தினாரு. இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. என்ன எங்களை முதல்ல கூப்பிடுங்க, எங்களை கடைசியா கூப்பிடுங்க, எங்களை அழைத்ததே போதும். இன்னும் அரசியல் அரங்கத்திலும் சரி, இன்னும் எல்லா துறைகளிலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும். அங்க வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறது நமக்கு மிக தேவையான ஒன்று. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க இரக்கமும் பட வேணாம், ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த விதமான ஒரு கருணையும் பட வேணாம். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட வலிமையானவர்கள். அது உண்மையா இல்லையாங்கிறதுக்கு அவங்க அந்த பிரசவங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிகவும் வலிமையானவர்கள் பெண்கள். இனிமேல் யாராவது எந்த மேடையிலையாச்சும் ஒரு பெண்ணாக இருந்துன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். இதை நான் இந்த மேடையில நான் வலியுறுத்திக்க விரும்புறேன். பல கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குடிப்பழக்கத்தினால தமிழ்நாடே சின்னாபின்னமாக ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அப்ப பெண் அப்படிங்கறத நீங்க அங்க சொல்லுவீங்களா? குடி நோயாளிகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து அந்த குடும்பத்தை எல்லாம் யாரு காப்பாத்திட்டு இருக்கா? ஒரு பெண் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அளவிலையும் சரி, பெண் என்பதற்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேணாம். மரியாதை கொடுங்க, அன்பை செலுத்துங்க, எல்லா உயிரையும் சமமாக பாருங்க, ஏற்றத்தாழ்வு வேண்டாம். இனிமேலும் நீங்க பெண்ணுன்னு சொல்லி நீங்க செய்யற சிறப்பு சலுகைகளுக்கெல்லாம் நாங்க ஏங்கி கிடக்கலங்கிறத சகோதரி ஜென்சி மூலமாக நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர்களுடைய எழுத்து நடையில அந்த ஆணவம் தெரிகிறது. உண்மையா இல்லையா சகோதரி? நான் பெண் என்கிற ஆணவத்தோடு அதுல எழுதியிருக்காங்க. நான் தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பெண்ணியவாதியே கிடையாது. நான் ஆண்களை மதிப்பவர். என்னுடைய கணவருடைய மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு பொது வாழ்க்கையில 10 ஆண்டு காலமாக களத்துல இறங்கி போராடி கைது செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்திச்சு பல்வேறு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆண்களை மதிக்கக்கூடியவள், ஆண்களை போற்றக்கூடியவள் தான். நான் எதுவும் இங்க பேசல. ஆனா ஒரு சாதனையாளராக ஒரு பெண் வரும்போது பெண்ணாக சாதித்தார் அப்படிங்கறத தயவு செய்து சொல்லாதீங்கிறத பதிவு பண்ண விரும்புறேன். நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கா ஆன்மாக்களும் ஆத்மார்த்தமாக நம்ம ஆன்மாவோட சேர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மிக மிக வெகுவாக தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள தமிழ் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே நட்புக்காக தான் வந்தேன். இந்த புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர் என்னங்க புரியல? நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்குன்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு வந்து நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்கா ஆண்மக்கள், அக்குக்கே எனக்கு வந்து அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அக்கு வேற ஆணி வேற. எங்க ஊர்ல பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற, உன்னைய பிரிச்சு பேஞ்சிருவேன்னு வாங்க. அப்ப அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்னா அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லப்பா, அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் வந்து அவங்கள பத்தி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை வந்து எழுத்துக்களாக எழுதும்போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதுல என்ன பார்த்தா, சுயநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு அனுபவிச்சதை அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும் போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசல சொல்லல. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே இல்ல,
பெண் போதுமாக்கா லூசு பெண். இல்ல இல்ல, அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்ன பெண் ஒரு ஒரு பெண். ஐயோ என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க வந்து இருங்க ஓகே. அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் பொதுநலமாகவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமைய வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, நான் ஏர்போர்ட் போகணும், நான் கிளம்புறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நன்றி, வணக்கம். தமிழை உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஒரு வரலாற்று பெருமை உள்ள பிரசாத் அரங்கில் தங்கை ஜென்சி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த அற்புதமான படைப்பு அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்ற வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த என் உயிர் தம்பி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது என்னுடைய பயணத்தில் நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. யோசிக்கிற மனிதர்கள் அருகி கொண்டிருக்கிறார்கள். மானிடம் நொண்டுகிறது. மனிதாபிமானத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது. இந்த சூழலில் இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பெண்ணுரிமைக்கான குரல் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இந்த சமூகம். தமிழ் கற்றவர்கள் இங்கிருந்தால் கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். பாரதி புதுமை பெண்களை கொண்டாடியவன். ஆணுக்கு பெண் சமம் என்று கும்மியடிக்க சொன்னவன். சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் இங்கே பெண்களாலே என்றும் பாடியவன். அவன் பெண்களை பாடினான், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தான் என்று பேசப்படுகிற அதே பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைத்து தோற்றான். பாண்டவர்கள் தோற்றார்கள். அப்பொழுது பாரதி பேசுகிறான், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று கேட்கிறான். தமிழ் கற்ற பேரறிஞர்கள் கூட இதை சிந்தித்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பெண்ணுரிமையை பேச வந்த மகாகவிஞன் பாரதி அந்த இடத்தில் சறுக்கி விழுந்து விடுகிறான். ஆகவே இது ஒரு ஆணாதிக்க சமூகம்தான். இதிலே பாரதியும் விதிவிலக்கில்லை, பாரதிதாசனும் விதிவிலக்கில்லை. ஆகவே ஒரு இலக்கியம் படித்தவன், தமிழ் கற்றவன் என்ற தகுதியில்
இன்றைக்கு ஜென்சி எழுதியிருக்க இந்த புத்தகம் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்று பாண்டிச்சேரியில் ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய டைரி புத்தகமாக வந்தது. ஜென்சிக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது கிடைக்குமா என்று பாருங்கள். அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பிற்கு பிறகு நாட்குறிப்பு ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது என்றால் ஜென்சியினுடைய இந்த புத்தகம் தான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அவர்களுடைய நாட்குறிப்பே புத்தகமாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு 3.5 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய எல்லா வலிகளையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்களின் மீது அவர்களுக்கு தனித்த கோபம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அவர்கள் கொண்ட அந்த பாத்திரத்தில் அவர்கள் அனுபவித்த வலியை, துயரத்தை பதிவு செய்கிற பொழுது இங்கே ஆண்கள் குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்படுகிறார்கள். ஆரியூர்தங்கை ஜென்சி இங்கே கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சுட்டிக்காட்டியதை போல இந்த நூல் முழுவதும் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான சாமரத்தை எடுத்து ஜென்சி வீசியிருக்கிறார்கள். ஒரு ஆணாதிக்க உலகம் என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் இன்றைக்கு சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்திருக்கிறார்கள். உலகில் எந்த நாகரிகம் பெற்ற சமூகத்திலும் இந்த பதிவில்லை. நான் ஜென்சிக்கு சொல்கிறேன், சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பெண்கள் படைப்பாளியாக இருந்தார்கள். ஆண்களுக்கு நிகராக அவர்கள் அன்றைக்கு கவிதைகள் எழுதினார்கள். சங்க காலத்தில் ஒரு கொடைவள்ளல் இருந்தான், அவனுடைய பெயர் பாரி. மூவேந்தர்கள் முற்றுகையிட்டு பாரி பரம்பரையை சூறையாடி அன்றைக்கு அவன் கொலைக்களப்பட்டான், கொல்லப்பட்டான் பாரி. பாரி மறைந்ததற்கு பிறகு பாரியினுடைய மகள் அங்கவை, சங்கவை என்ற 2 பெண்கள் பாரியினுடைய நினைவு நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றும் இந்த வானம் இருந்தது, நேற்று எங்கள் குன்றும் இருந்தது, நேற்று அரசு பீடத்தில் எங்கள் தந்தையும் இருந்தார், இன்று இந்த வானம் இருக்கிறது, இந்த வானத்தில் நிலவும் இருக்கிறது, எங்கள் தந்தையும் இல்லை, எங்கள் குன்றும் எங்களிடத்தில் இல்லை, அற்றை திங்கள் அவ்வநிலவில் எந்தையுமுடையும் என்று சொல்லி அன்றைக்கு சங்க காலத்தில் 2 பெண்கள் பாடுகிறார்கள். முதல் நாள் போர்க்களத்திற்கு இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்யக்கூடிய தன்னுடைய மணாளன் திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போகிறான். அவன் திரைகடல் தாண்டி போனதான் என்பதை தெரிந்து கொண்டு எதிரிகள் அந்த ஊரை சூறையாடுவதற்கு முற்றுகையிடுகிறார்கள். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு தலைமை தாங்குகிற கடமன் ஊரில் இல்லை. இந்த நேரம் இந்த தொட்டில் மண்ணை கவர எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று கருதி காலத்தால் மூத்த தன்னுடைய வயது முதிர்ந்த தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் ஒரு பெண். அவர் எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்களோடு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்திலே இறந்து விடுகிறார். மனச்சாட்சியற்ற எதிரிகள் அடுத்த நாளும் போர் முரசு ஒலிக்கிறார்கள். மீண்டும் மண்ணை கவருவதற்கு படைகளோடும் பரிவாரம் கொண்டும் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவள், நேற்று தந்தை இழந்தவள் இன்றைக்கு தன்னுடைய மூத்த தமையனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அவனும் எதிரிகளோடு சண்டையிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். 3வது நாளும் போர் முரசம் ஒலிக்கிறது. மண்ணை காப்பாற்ற வேண்டிய கணவன் ஊரில்லாத நேரத்தில் 1000 கனவுகளோடு கல்யாணத்திற்கு காத்திருந்த தன்னுடைய வாலிப தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அந்த வாலிப தம்பியும் போர்க்களத்துக்கு போகிறான், எதிரிகளோடு சண்டையிடுகிறான், சமர் செய்கிறான். ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ள அவன் எதிரிகளோடு தாக்கு பிடித்து நின்று களமாடுகிறான், இரத்தம் சிந்துகிறான். நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் போராடி அவனும் அந்த களத்திலே கொல்லப்படுகிறான். தம்பியும் இறந்து போனான்.
என் பெருமைக்குரியவர்களே, மீண்டும் போர் முரசு ஒலிக்கும் நாளைக்கு ஒலித்தால் என்ன செய்வது என்ற கவலையோடு இருக்கிறாள். அதிகாலை நேரம் கடல் தாண்டி போன கணவன் வந்து வீட்டு கதவை தட்டுகிறான். அவள் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறாள். ஒரு சோக சித்திரமாக இருக்கிற தன்னுடைய காதல் மனைவியை பார்த்து, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை மறந்துவிட்டு நீ பொருள் தேடுவதற்கு, திரவியம் தேடுவதற்கு திரைகடல் தாண்டி போனாய். இந்த தொட்டில் மண்ணை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் படையெடுத்தார்கள். அதை காப்பதற்கு என்னுடைய தந்தையை போர்க்களத்திற்கு அனுப்பினேன், தமையனை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். கல்யாணத்திற்கு காத்திருந்த கனவுகளோடு இருந்த தம்பியை போர்க்களத்திற்கு அனுப்பினேன். 3 பேரும் போர்க்களத்திலேயே செத்து போனார்கள். நான் இப்பொழுது கண்ணீரோடு இருப்பதற்கு காரணம், மாற்றார் எப்போது வருவார்கள் என்று தெரியாது என்று இருக்கிற பொழுது நீ வந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைக்கிறான். மாற்றார்கள் போர் முரசு கொட்டுகிறார்கள். அவள் கன்னத்தில் முத்தமிடுத்து விட்டு, உன்னுடைய தமையனுக்கும் தந்தைக்கும் தம்பிக்கும் நேர்ந்த கதி எனக்கு நேராது, சிறுக்களம் சென்று வருவேன், வென்று வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அவனும் போர்க்களத்தில் செத்து போகிறான். கடைசியில் கணவன் இறந்தான், தந்தை இறந்தான், தமையன் இறந்தான், தம்பி இறந்தான். மீண்டும் மாற்றார்கள் மீண்டும் போர் முரசு ஒலித்து அந்த மண்ணை கபலீகரம் செய்ய வருகிற பொழுது 5 வயது பிஞ்சு குழந்தைக்கு அவனுடைய பரட்டை தலையை நீவி, பாறு மயிர் குடுமி, அவன் தலையில் எண்ணெய் நீவி, வெள்ளி ஆடை உடுத்தி, அவன் கையிலே வேலை கொடுத்து, சென்று வா மகனே, வென்று வா என்று சொல்லி 5 வயது பையனை போர்க்களத்துக்கு அனுப்பிய புறநானூற்று தாயை சங்க இலக்கியம் சித்தரிக்கிறது. ஆகவே அந்த நாளிலேயே நமக்கு பெண்களுக்கு இந்த குணம் இருந்தது தமிழகத்தில். ஆகவே படைப்பாளிகளிலே பெண்கள் தனி ரகம் அல்ல, சங்க காலத்திலிருந்து அது இருந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவள் நிறைய போராட வேண்டியிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவினுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசையின் மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளை விண்ணியே நின்று சத்தம் போடுவாள், நெல்சன் மண்டேலா என்று வான மதுர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீர்கிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 28 வருட காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவனுடைய பிறந்த நாளை விண்ணி கொண்டாடினாள். வெளிவந்தான், சிறை உடைத்துக் கொண்டு மக்களை சந்தித்தான், மகத்தான வெற்றி பெற்றான். தென்னாப்பிரிக்காவினுடைய மகுடத்தை அலங்கரித்தான். 28 ஆண்டு காலம் தான் வகித்த பாத்திரத்தை விடுதலைக்காக ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்ற தன்னுடைய காதல் மனைவி வின்னியை அவன் தென்னாப்பிரிக்காவில் அவன் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தான். என்ன ஆயிற்று என்றால் 3 மாதத்தில் அவள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அவளை மந்திரி சபையில் இருந்து நீக்கி மனைவி என்கிற உரிமையை கூட அவள் இருந்து எடுத்து விட்டான். யாரு? நெல்சன் மண்டேலா. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஜென்சி எழுதுகிறாள். எல்லா அனுபவங்களையும் பிழிந்து கண்ணீர் மல்க தந்திருக்கிறாள். எனக்கு ஒரு ஆச்சரியம். படைப்புலகத்தில் ஒரு பெண் ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்கி இருக்கிறாள். நிறைய எழுத்தாளர்கள் நான் படித்திருக்கிறேன்.
லட்சுமியிலிருந்து, அனுத்தமாவிலிருந்து, கோதை நாயகியிலிருந்து நான் தமிழில் இருக்கிற எல்லா பெண்கள், இன்றைக்கு இருக்கிற அம்பை எல்லாவரையும் நான் படித்திருக்கிறேன். எல்லா நூல்களையும் விட இந்த நூல் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் கதை எழுத வேண்டும் என்பதற்காகவே எழுதினார்கள். ஆனால் ஜென்சி ஒரு வதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எழுதினாள். அதனால் இந்த புத்தகம் மதிப்பு கொடுக்கிறது. இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் என்று ஜென்சி நினைக்கவில்லை. நித்தமும் நாட்குறிப்பு எழுதுகிறவன் என்ற தகுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். நான் நண்பர் முஸ்தபாவுக்கு வைக்கிற வேண்டுகோள், இந்த புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் ராஜ்மோகனை அணுகி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா நூலகங்களும் இந்த புத்தகம் இடம்பெறுவதற்கு இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு படைப்பவனை ஊக்கமளிப்பது என்பது அதுதான். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இப்படி ஒரு படைப்பு இந்த நூற்றாண்டில் 2026 வந்திருக்கிறது. இது எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். பெண்கள் இப்பொழுது படிப்பதில்லை. எல்லோரும் தொலைபேசியில் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே ஒரு ஆண்ட்ராய்டு போன், அதுதான் அவர்களை இயக்குகிறது. எல்லோரும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தொடர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் குழப்பங்கள் நிலவுவதற்கு காரணமே இந்த தொலைக்காட்சி தொடர் தான். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்லை. நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு தாயாக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா? நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சாத்தியமில்லை. இல்ல, ஆராய்ச்சி பண்ணது முடியும். இன்னைக்கு பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பெண்கள் ஆண்களை விட வலிமை உள்ளவர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஜென்சி கவலைப்பட வேண்டாம், ஆண்கள் உங்களிடமிருந்து உரிமை கேட்கிற நாள் வரும். அப்படித்தான் வரும். ஆனா மானிடர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழுகில்லேன் என்று ஒருத்தி பாடினாள். அவளுடைய பெயர்தான் ஆண்டாள். ஒரு ஆணுக்குத்தான் என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ஆணோடு வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை என்று முதலில் சொன்னவள் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் ஒரு ஆணுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று சொல்லி, நான் கல்யாணம் செய்து கொண்டால் கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி கண்ணனோடு கல்யாணம் நடப்பதாக கனவு கண்டு தன்னுடைய பாசுரத்தில் அவள் பதிவு செய்தாள். அந்த ஆண்டாளுக்கு இருந்த மனோநிலை ஜென்சிக்கு இருப்பதை நான் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகு உணர்கிறேன். ஒரு ஆன்மா என்கிறீர்களே, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. முதல்ல நான் ஜென்சிக்கு சொல்வது, பெண்கள் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு புத்தகத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? படிக்கல, வாங்கி முதல்ல படிங்க. பெண்கள் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இந்த இருவேறு சமூகமாக இருக்கிற ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்த்த ஒரே சிந்தனையாளர் உலகத்துல தந்தை பெரியார் தான். இன்னைக்கு நீங்க போடுகிற ட்ரெஸ் இருக்க, சுடிதார், நீங்க போடுகிற நைட்டி, விதவிதமான கால் சட்டைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், இப்படி அணிகிற ஒரு நாள் வரும் என்று எழுதியவன் பெரியார் தான்.
அது மட்டுமல்ல, டெஸ்ட் டியூப் சைல்டு என்று சொல்லி ஐவிஎஃப் சிஸ்டத்தில் இன்றைக்கு நிறைய கடை திறக்கிற மாதிரி திறக்கிறான் மெட்ராஸ்லயே, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு. இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இப்படி வரும் என்று அன்றைக்கே எழுதியவர் பெரியார் தான். இன்னும் சொல்ல போனால் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமி உருண்டை பற்றி கவலைப்பட்ட பெரியார் தான் பெண்களுக்காக இந்த நாட்டில் சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலே பெரியார் மட்டும்தான். அந்த பெரியாரை வாசித்தால் ஜென்சிக்கு இன்னும் தெளிவு வரும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அவன் அதிகாரம் இருக்கிறது என்று கருதி கொள்ளலாம். அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லை என்று முதலில் புலப்படுத்தியவரும் தந்தை பெரியார் தான். ஆகவே நீங்கள் வதைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு வலியை அனுபவித்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக பிறந்த குழந்தையை நீங்கள் காலனுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரசவ வலியினால் ஏற்படக்கூடிய அவதியை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை பேர் என்பது இன்னொரு பேரு தான், அதை நீங்கள் அங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு மாணிக்க வாசகர் என்கிற திருவாசகம் தந்தவர் குற்றாலத்திற்கு போகிறார். அங்கே இருக்கிற சிவரை கண்களிக்க காணுகிறார். சிவன் அவரிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எதையெல்லாமோ எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த சமூகம், இப்பொழுது 6 சிலிண்டர் வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோரிக்கை. ஆனா என்ன வேண்டும் என்று சிவபெருமான் மாணிக்க வாசகரிடத்தில் கேட்கிறான். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், உற்றாரை யான் வேண்டேன். உற்றார்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரர்கள் எனக்கு வேண்டாம். அவங்க எப்படிதான் இருப்பாங்க. நாஞ்சில் சம்பத்து சொற்பொழிவாளன். நான் தமிழ்நாட்டில் 42 முதல் பரிசு பெற்ற பேச்சாளன். நான் உலக நாடுகள் சுற்றுகிறவன். நான் அடுத்த திங்கள் அமெரிக்கா போகிறேன், அதற்கு அடுத்த திங்கள் ஆஸ்திரேலியா போகிறேன். ஆனா எங்க ஊர்ல என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவனுடைய கூட பிறந்த கடைசி சித்தி, இவனை யாரு கூப்பிடுறான்னு கேட்கிறா. இதுதான் சொந்தம். உற்றார். உற்றார் இப்படிதான் இருப்பாங்க. உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனை நம்பலாமா? எல்லா மோசடிகளிலும் ஈடுபடுகிறவன் அவன் தான். இந்தியாவினுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுத்தவன் படிக்காதவனா? இந்திய ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்றவன் படிக்காதவனா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவன் படிக்காதவனா? எல்லாரும் படித்தவன் தான். கல்லாதவனை விட கற்றவன் தான் பெரிய குற்றவாளி. இப்ப முஸ்தபா மாமா சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேர் நிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாள் உங்க தொகுதியில் இருந்த எம்எல்ஏ ஊரை விட்டே ஓடிட்டான். இந்த பேர் நிக்காது. அதிகாரம் ஆற்றங்கரையின் மரமும் அரசரையை வீற்றிருந்த வாழ்வும் நிக்காது. பேர் நிக்காது. எத்தனை பேருக்கு முன்னாள் அமைச்சர்கள் இப்ப ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? ஞாபகம் இருக்காது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இந்த பேரும் நிக்காது. அதிகாரத்தில் இருந்தா கொண்டாடுவான், அதிகாரம் இல்லை அம்மனமாயிட்டான்னா விட்டுருவான். அப்ப அவன்கிட்ட கேட்டான், சிவபெருமான் கேட்டான், நீங்க சிவபெருமானை பற்றி இங்க சுட்டதுனால சொல்றேன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டான் சிவபெருமான். மாணிக்க வாசகன் சொன்னான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு. நீங்க பிரசவ வலியை பதிவு பண்ணியிருக்கீங்களே, மாணிக்க வாசகன் சிவபெருமான் சொல்றான், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் சொன்னா, நான் பள்ளியில் படிக்கிற காலத்துல எங்க வீட்டுல 3 பசு நின்னுச்சு. எங்க வீடு பண்ணை வீடு, எங்க கிராமத்துல. இப்ப எங்க வீட்டுல பசு இல்லை.
இப்ப என்னுடைய பேரனுக்கு கவுன்னு எழுதி கொடுக்கறாங்க. கவுன்னா பசுன்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. COW கவுன்னு தான் தெரியும். ஆனா இந்த பசுவைத்தான் கவுன்னு சொல்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு எங்க வீட்டுல 3 பசு நின்னுச்சு, பால் கறந்தது. அந்த பசு சூலுறும். அதற்கு குழந்தை பேரு நடக்கிற ஒரு நாள் வரும். எங்க அம்மா ரொம்ப விழித்து கொண்டே இருப்பார்கள். பசுவை ஒரு தரையில கட்டி போட்டுட்டு அது வலியால துடிப்பதை உணர்ந்து கொள்கிற என்னுடைய தாய் அந்த பசுவுக்கு பக்கத்திலே போய் நிற்பாங்க. அந்த தரையை சுற்றி அந்த பசு சுற்றி கொண்டே வரும். அம்மானு கத்தும். இப்படி உட்காரும் எழும், உட்காரும் எழும். பசுவினுடைய கண்களின் முனையில் கண்ணீர் இருக்கும். அம்மானு அழுது கொண்டே இருக்கும். 7 மணி நேரம் எங்கள் அம்மா அந்த பசுவின் பக்கத்திலே நிற்பார்கள். அது குழந்தை ஈனும். குழந்தை கீழே விழும். அந்த குழந்தையினுடைய உடம்பில் இரத்தம், நிணம், பழுப்பு, ஷீல் எல்லாம் வள்ளு வள்ளு வள்ளுன்னு இருக்கும். அந்த பசுவே அது போட்ட கன்றினுடைய மேலிருந்த இரத்தத்தையும் நிணத்தையும் அழுக்கையும் நக்கி நக்கி துடைக்கும். ஒரு 7 மணி நேரம் போராடி பெற்ற தன் குழந்தையின் உடம்பில் இருந்த நிணத்தையும் அழுக்கையும் கழிவையும் நக்கி நக்கி துடைத்து ஒரு அன்றல இருந்த மலர் போல அந்த பசு அந்த கன்றுக்குட்டி மாறும். அந்த கன்றுக்குட்டி அது பால் ஊட்டும். இதை பார்த்து கொண்டு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இந்த கன்று போட்ட பசுவுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கிறதோ அந்த இரக்கத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சிவபெருமான கேட்கிறார். அப்பொழுது வலி என்பது மனித குலத்தில் மனிதனுக்கு மட்டும் இல்லை, நுண்ணுயிரும் சேர்ந்துதான் இந்த உலகம். இன்றைக்கு எழுத வேண்டிய எழுத்தாளர் உங்களுக்கே சொல்றேன், இந்த நாட்டில் இனிமேல் எழுத வேண்டிய எழுத்துக்கள் பூத்து வருகிற புதிய தலைமுறை ஆற்றுப்படுத்துவது, ஜென்சி தலைமுறைக்கு ஆற்றுப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பூவுலகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. இதை உங்கள் அனுபவ பிழிவாக நான் கருதுகிறேன். ஒரு எழுத்து என்பது அனுபவங்களின் பதிவாக இருக்குமானால் அந்த எழுத்திற்கு மிக விலை அதிகம். நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை படித்தால் கண்ணீர் வந்துவிடும். மகாத்மா காந்தி அதை வெளிப்படையாக எழுதினார். தான் செய்த தவறுகளை அவர் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் அவருக்கு மகாத்மான்னு பேரு. உங்கள் அப்பாச்சியை, உங்கள் அம்மாயியை, உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த அப்பாவை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். உங்கள் தோழிகளை மறக்காமல் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் நடந்த காம சேட்டைகளை கூட நீங்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அப்படி என்றால் ஒரு அனுபவத்தை ஒரு நூலாக தருவதற்கு அறிவு மட்டும் வேண்டும் என்பதல்ல, துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலின் அடையாளம் தான் ஜென்சி, அதுதான் இந்த புத்தகம் என்பதை நான் இங்கே மனதார ஒப்புக்கொள்கிறேன். இதை பதிவு செய்வதற்கு துணிச்சல் வேணும். மறைக்கப்பட வேண்டியதை என்று கருதுகிற ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்தீர்கள். நான் கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்திருக்கிறேன். கண்ணதாசனுடைய மனவாசத்தையும் படித்திருக்கிறேன். காந்தியடிகளுடைய சுயசரிதையும் படித்திருக்கிறேன். அண்ணா தன் வரலாறு எழுதுதல் என்று அவருடைய அருந்தவ புதல்வர் CNA பரிமளம் எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறேன். அதில் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருந்தது, மொழி இருந்தது. அந்த மொழி இதில் இல்லை என்பதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற குற்றம்னு சொல்ல, குறைன்னு சொல்லல, அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும்பாங்க, அது இதுல இல்லை. அது இன்றைக்கு தேவையில்லை. இன்றைக்கு பேசுகிற பேச்சிலேயே பாதி ஆங்கிலம் கலந்துதான் பேசுகிறார்கள். மேடை பேச்சிலேயே சில பேர் ஆங்கிலம் கலந்து துணிந்து பேசி விடுகிறார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டியை ஏர்லி மார்னிங் தான் எழுந்திருக்கிறாள், காலையில் எழுந்திருப்பதில்லை.
யாரும் இப்பொழுது பல் துலக்குவதில்லை, எல்லோரும் ஃப்ரெஷ் செய்கிறார்கள். ஆகவே ஒரு கலாச்சாரம் அதனுடைய மொழியை ஏதோ ஒரு வகையில் இழந்து கொண்டு வருகிறது ஒரு இனம். இதை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் ஈழத்து மக்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மீது வல்லாதிக்கம் படையெடுத்தது. அவர்கள் கட்டி வைத்த 99 லட்சம் நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை சூறையாடினார்கள். நான் ஜென்சிக்கு ஆலோசனை சொல்வது எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஜென்சிக்கு நான் சொல்லுவது, உலகம் எந்த திசை நோக்கி போகிறது என்று அணுகுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே உறைந்திருக்கிறது. ஆன்மாவோடு பேசுவது என்பது அது ஒரு விளையாட்டு. ஒரு பகுத்தறிவாளன், ஒரு பெரியாரை வாசித்தவன், ஒரு கார்ல் மார்க்ஸை வாசித்தவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஜிடி நாயுடுன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார், பெரிய சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட காலம் அவர் பெரிய சயின்டிஸ்ட். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு அவர் தான் முதல்ல பஸ் விட்டார். பிராக்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் அவருடைய நண்பர்களோடு பிலிப்பைன்ஸுக்கு படகில் பயணம் செய்தார்கள். படகு பிலிப்பைன்ஸுக்கு அருகில் போகிற பொழுது கவிழ்ந்தது. படகில் இருந்தவர்கள் எல்லாம் தண்ணீரில் விழுந்தார்கள். பிலிப்பைன்ஸ் அரசினுடைய கடலோர காவல் படை அவர்களை மீட்டது. ஆனால் கடலில் விழுந்த எல்லோருடைய உடம்பிலும் மீன் அவர்களை கடித்து குதிரை, உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். ஜிடி நாயுடைய உடம்பில் மட்டும் எந்த காயமும் இல்லை. அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், எல்லோரையும் மீன் கடித்திருக்கிறது, உங்களை மட்டும் ஏன் கடிக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிடி நாயுடு சொன்னார், நான் மீனை கடிப்பதில்லை, மீன் என்னை கடிக்கவில்லை என்றார். இதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அறம். இதுக்கு நிறைய புக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அறத்தோடு வாழ்ந்தாலே அது உங்களுக்கு சாத்தியமாகிவிடும். இந்த ஜாதகம் ஜோசியம்னு எல்லாம் சொல்றாங்களே, அறமாக இருக்கிறவன் சொல்றது பலிச்சலும். நாக ஒப்புக்கொள்ளவில்லை, என்னை நீதிமன்றமே நிராகரித்து விட்டது என்று நீதிமன்றத்தின் கீழே இறங்கி அழுது கொண்டே போகிறான் சாலையில். பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் வேடிக்கை பார்க்கலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, காற்றாடியே கத்தியாகலாமா என்று கதறிக்கொண்டு போகிறான். நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. அரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற நூல் வெளிவர காரணமாக இருந்தவர்கள் யாரு என்றால், அன்பு அம்மான்றது நான் கிடையாது, யாஸ்மின் பானு அப்படின்றவங்க திருநெல்வேலியை சார்ந்த ஒரு பெண். தனது 4வது பிரசவத்துல, வீட்டு பிரசவத்துல இறந்து போனாங்க. என்னோட குழந்தையோட இறப்புக்கு முன்பு அவங்களோட இறப்பு நடந்துச்சு. அப்போ நான் என்னோட தேடல் என்ன இருந்துச்சுன்னா, 1 நாள் வாழ்ந்த என்னோட குழந்தைக்கே வாழ்வின் நோக்கம் இருக்கும்போது அந்த அக்காவோட வாழ்வின் நோக்கம் என்ன நான் கண்டறியறதுக்காக பயணிக்கும் போதுதான் அந்த அக்கா எனக்கு கொடுத்த தகவல், தன்னோட குழந்தைகளுக்கு மெக்காலே கல்வி முறை கிடைக்கக்கூடாது, தமிழ் கல்வி முறையான பானு வீட்டு கல்வி முறை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன் உயிரை இறைவன் கூப்பிட்ட உடனே போனவங்க தான் யாஸ்மின் பானு. அவங்க தான் அன்பு அம்மா. ஸோ தமிழ் மரபு மீட்டு வரணும் அப்படின்றதான் அவங்களோட வாழ்வின் நோக்கமே. இதற்காக பயணித்தவர்கள் தான் அந்த அக்கு ஆன்மாக்கள்ன்றது. அக்கு பஞ்சர் மட்டும் கிடையாது, இறைவனை அடைவதற்கான வழியை காட்டி கொடுக்கும் ஆன்மாக்கள் தான் அக்கு அப்படின்றது. அன்புன்றவர் வேற யாருமே இல்லை, என் மகன் கிருபானந்த வாரியார் தான் அன்பு. நான் தேடி கண்டுபிடிச்சது, பயணிக்கும் போது எனக்கு சித்தர்கள் வாழ்வியல் எதுவும் தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவ பெண், பிறவிகள் இல்லைன்னு நம்புற கிறிஸ்தவ மதத்துல இருந்து பிறவிகள் உண்டுன்னு நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில எனக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்த தகவல்களா இது.
ஒரு பெண்ணால எப்படி போராட முடியும்? என்ன சொன்னாங்க மரபு வழி மருத்துவர்கள், உன் குழந்தை வீட்டுல இறந்துருச்சு, போராட்ட காலத்துல 10-11 நான் நெல்லுன்னு. ஆனா ஒரு இயற்கை விவசாயி அக்கு ஹீலர் லெனின் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ எதுக்கு 10-11 நான் போராடணும், நீ ஒத்தாலா போராடு, பிரசவம்னா என்னன்னு உலகுக்கு உணர்த்தலாம், உனக்கு பரிசு நான் உனக்கு அண்ணன் தர்றேன்னாரு. எனக்கு அண்ணன் இல்லை, அதனால அண்ணன் சென்டிமெண்ட் ரொம்ப வீக். என்னை யாராவது தங்கச்சின்னு கூப்பிட்டா உயிரே கொடுப்பேன் அவருக்காக. நான் ஏதோ இவர் கதை சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, நீங்க நாவலை படிக்கும் போது தெரியும் என்னோட அண்ணன் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. இந்த இடத்துல நான் உயிரோட நிக்கிறேன் அப்படி காரணம் யாருன்னா எனது அக்குப்பஞ்சர் ஆசான் போஸ் கே முகமது மீரா ஐயா அவர்கள் தான். மருந்தும் மருத்துவமும் கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த காலத்துல எனக்கு ஆன்மீக சிகிச்சையை அவரோட இறையாண்மை வகுப்புல இலவசமா கொடுத்தாரு. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு ஹீலிங் கொடுப்பாரு. ₹1 கூட அவர் என்கிட்ட வாங்கினதே இல்லை. என் ஆசான் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லைன்றத நான் உங்களுக்கு விஷ்ணு